வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் பாலாஜி வேணுகோபால் இயக்கத்தில் நம்ம குமரன் ஸ்டோர்ஸில் நடித்தார்ல குமரன், அவர் ஹீரோவாக நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய குமார சம்பவம் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். புது ஹீரோ, தொடரில் அவர் நடிச்சிருக்கலாம். படத்தை பொறுத்தவரை, சினிமாவை பொறுத்தவரை முதல்ல அறிமுகமாகிறார். எப்படி நடிச்சிருக்கார், இந்த படத்தில் காமெடியாக எடுத்திருக்காங்க, காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா, இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற அத்தனை வீடியோக்களும் உங்களுக்கு சேரும். விமர்சனத்துக்குள்ளே போவோம். இந்த படத்தில் லீட் ரோல் குமரன் ஹீரோ, ஹீரோயினி பாயல் பண்ணியிருக்காங்க. இதில் ஜிஎம் குமார் தாத்தா வரார். தமிழ் சினிமாவில் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருவாங்கல்ல, அவன் இவனெல்லாம் பண்ணார்ல ஒரு தாத்தா ரோல், அந்த மாதிரி ஒருத்தர் தாத்தா ரோலில் நல்லா நடிச்சிட்டார் அப்படின்னா தொடர்ந்து அவருக்கு தாத்தா ரோல். ஜிஎம் குமார் மிக பிரமாதமாக பரிணமிக்கக்கூடிய ஒரு குணச்சித்திர நடிகராக இருந்தாலும் தாத்தா அப்படிங்கிற மாதிரியான ரோல் கொடுத்துருக்காங்க. சிறப்பாக பண்ணியிருக்கார். இந்த படத்தை பொறுத்தவரை அவர் தமிழ் தாத்தா, தமிழ் மேல் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவருடைய கேரக்டர் இளங்கோ குமாரவேல். இவர் என்னென்னா, இந்த ஜிஎம் குமாருடைய வீட்டில் குடியிருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர், தவிர சமூக ஆர்வலர், சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் அதெல்லாம் தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய ஒருத்தர் இளங்கோ குமாரவேல். அவர் இங்கே குடியிருக்கார். ஒன் ஃபைன் டே இந்த இளங்கோ குமாரவேல் இறந்து போயிடுறார். குடியிருக்க ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா போலீஸ் என்கொயரி இருக்கும் இல்லையா, தாத்தாவை விசாரிக்கிறாங்க. இவர் பேரன் குமரனையும் விசாரிக்கிறாங்க. குமரன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தமிழ் திரை உலகில் இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற, டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சினிமாவில் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். என்கொயரி சுற்றி கடைசியாக யார்கிட்ட நிற்கிதுன்னா குமரன்கிட்ட நிற்கிது. இளங்கோ குமாரவேல் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்லை அவரே இறந்து போனாரா அப்படிங்கிறது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு லைன் மாதிரி தான் வருதே தவிர, இந்த படத்தில் முழுக்க பிரதானம் பார்த்தீங்கன்னா முழுக்க கம்ப்ளீட் காமெடி ஜேர்னல் எடுத்திருக்காங்க. இந்த த்ரில்லரையும் இந்த கொஞ்சம் டீட்டெயிலையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்கன்னா த்ரில்லர் வித் காமெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஜன்னலில் இன்னும் சாலிடான ஒரு படமாக இது வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த படத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த படத்தில் இன்னொன்று, இந்த படத்தில் நடித்த ஹீரோ குமரன். இவர் ரொம்ப சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் பிரமாதமாக பண்ணிட்டு போகிறார். ஏன்னா ஏற்கனவே அவர் இது ஒரு என்ன சொல்கிறது, படத்தில் பண்ணுறோங்கிற ஒரு கான்சியஸ் இல்லாமல் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ஹீரோ கிடச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் மற்றும் ஒரு 2 முக்கியமான கதாபாத்திரங்களை பற்றி சொல்லணும். பாலசரவணன், வினோத் சாகர், இவங்க 2 பேரும் அடிக்கிற லூட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஹிலாரியஸ் காமெடி. அதுவும் இந்த பாலசரவணன் ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியில் ரொம்ப சீரியஸாக அந்த காட்சியில் பக்காவாக அந்த கான்வர்சேஷன் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த சீனில் நான் எங்கே இருப்பேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்பார். தேட்டரே அலருது, அந்த அளவுக்கு ஒரு காமெடி. வினோத் சாகர் போலீஸ் என்கொயரிக்காக போகக்கூடிய இடங்கள், அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் அத்தனையும் நம்ம விழுந்து சிரிக்கலாம். ஆக அந்த அளவில் அது சிறப்பாக இருக்குது. ஹீரோயினி பாயல் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ரோல்லாம் கிடையாது, ஒரு டால் மாதிரி தான். கொடுத்த ரோலை ஓரளவுக்கு அவங்க நிறைவாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் அச்சு ராஜாமணி. ஒரு பாடல் இது ஒரு தேவதை நேரம்னு ஒரு பாடல், மிக பிரமாதமான ஒரு மெலடி. விரைவில் இப்போவே அந்த ஹிட், சூப்பர் ஹிட். இன்னும் சில காலங்களுக்கு அந்த பாடல் ஒலித்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரீரெக்கார்டிங்கும் சிறப்பாகவே பண்ணியிருக்கார், நல்லாவே இருக்குது. தங்கையா தாரிணி வர்றாங்க, அம்மாவா கவிதா வர்றாங்க. அந்தந்த கேரக்டர் சின்ன ரோல், அந்த அளவில் அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஜெகதீஷோடைய சினிமாட்டோகிராஃபி சிறப்பாக இருக்குது. என்ன காட்சிக்கு என்ன தேவையோ அதை மிக சிறப்பாக பண்ணியிருக்கார். அடுத்து எடிட்டர் மதன் கணேஷோட எடிட்டிங் சிறப்பாக, அவர் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். பொதுவாக இந்த மாதிரி ஏன்னா காமெடி படங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும் எடிட்டிங்கில். ஏன்னா ஷார்ப்பாக கட் பண்ணாங்கன்னா அந்த காமெடி சரியாக போய் ஆடியன்ஸை ரீச் ஆகாமல் போயிடும். அதே நேரத்தில் அதோட அந்த லென்த்தை ஜாஸ்தி இருந்தாலும் அந்த காமெடி சரியாக இருக்காது. அந்த அளவில் ரொம்ப சிறப்பாக அருமையாக எடிட்டிங் பண்ணியிருக்காரு அவர். இந்த படத்தோட இன்டர்வல் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கை வச்சு இதில் குமரன் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ரிவீல் பண்ணுற மாதிரியான ஒரு இன்டர்வல் வருது, ரொம்ப சிறப்பு. அது மாதிரி கிளைமாக்ஸ்லேயும் நம்ம எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய திருப்பங்களோட அற்புதமான ஒரு கிளைமாக்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கல இந்த படத்தில். ரொம்ப பிரமாதமான கிளைமாக்ஸ். ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல படம் தான். இந்த படத்தில் ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா, முழுக்க காமெடியை நோக்கி போனதுனால எமோஷனலாக கொஞ்சம் இந்த ஆடியன்ஸ் கேரக்டர்ஸோட கொஞ்சம் கனெக்ட் ஆகக்கூடிய இடங்கள் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு மிகச்சிறந்த ஒரு படமாக இருக்கும். இப்போவும்
இந்த வீக்கெண்டை நீங்கள் வந்து காமெடியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மிகச்சிறந்த ஒரு காமெடி படம். மீண்டும் இது போன்றதொரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.